ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்தவித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 37ஆம் நாள் தொடக்கம். அது எப்படி என்றால், தன்னுடைய சக்தி வாயு ரூபமாய் வெளியில் சலிக்காமல் இருந்ததினால் தானாய் இருக்கிற சிவன் மாத்திரமாகின்றது. அது எப்படி என்றால், தன்னுடைய சக்தியாகிய சப்தம், அதாவது ஓசை, தன்னில் தானே அடங்கி தான் மாத்திரமாகி இருக்கின்றது. அதற்கு ஒரு உதாரணம், நீர் சாண்டோர் ராமமூர்த்தியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? அவர் தன்னுடைய ஒரு கையை நீட்டி பிடித்தால் அக்கையை மடக்குவதற்கு 5 அல்லது 10 பேர் பிரயத்தனம் செய்தால் முடியுமா? முடிகிறதில்லை. காரணம் என்ன? அவர் சக்திவானான பலவானான இருந்ததானால். ஆனால் அவர் படுத்து தூங்கும் சமயத்தில் 4 அல்லது 5 வயது பிராயமுள்ள ஒரு குழந்தைக்கு அவருடைய கையை தூக்கி மடக்குவதற்கு முடியும் அல்லவா? ஆம், முடியும். அது என்ன காரணம்? அவர் பலவான் அல்லவா? அவர் தன்னுடைய ஒரு கையை நீட்டி பிடித்த பொழுது சுமார் 5 அல்லது 10 பலமாயுள்ள ஆண்களுக்கு அக்கையை மடக்க முடியாமல் வந்ததற்கும், அவர் தூங்கின சமயத்தில் 4-5 வயதுள்ள குழந்தைக்கு அந்த கையை பிடித்து தூக்கி மடக்க முடிகின்றதற்கும் காரணம் என்ன? அவர் தூங்கியதினால் சக்தி இல்லாதது கொண்டு. அப்பொழுது அவருடைய சக்தி என்னவாய்ப்போயிற்று? தன்னிலேயே லயித்திருந்தது. ஆனால் சக்தி எவ்விடமிருந்தாகும் உண்டாகின்றது? தன்னிலிருந்து தானே உண்டாகின்றது. ஆனால் தன்னிலிருந்து உண்டாகின்ற சக்தி தன்னில் தானே லயித்து தானாய் இருக்கும் பொழுது ஏதேனும் உண்டோ? இல்லை. அப்பொழுது சப்தம், அதாவது ஓசை உண்டோ? இல்லை. அதனால் சப்தம், அதாவது ஓசை இல்லாவிட்டால் இக்காணுகிற யாதொரு நிலைமைகளையும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா? முடிகிறதில்லை. அப்பொழுது இதற்கெல்லாம் காரணம் என்ன? சப்தம், அதாவது ஓசை. அப்பொழுது அச்சப்தம் என்னவாகின்றது? சக்தியாகின்றது. அந்த சப்த சொரூபமாகிய சக்தியிலிருந்தாகும் இக்காணப்படுகிற எல்லா நிலைமைகளும் உண்டாயின. அதனால் சப்த சொரூபமாய் இருக்கின்ற சக்தி ஸ்திரீயோ புருஷனோ? ஸ்திரீ, அதாவது பெண். அப்பொழுது சப்தம் என்னவாகின்றது? பெண் ஆகின்றது. அந்த சப்தம் உண்டாகுவதற்கு வேண்டி ரூபம் எது? நாவு. ஸ்திரீ ஆகிய சப்தத்தை உண்டாக்குவதற்கு காரணமாயிருக்கின்ற ரூபம் நாவு ஆகின்றதனால் அதற்கு ஸ்திரீ என்று சொல்ல காரணம். அந்த சப்தத்திற்காகும் சரஸ்வதி என்று பெயர். அது கொண்டாகும் நாவிற்கு சரஸ்வதி என்று பெயர் வந்தது. இந்த நாவு பிரம்மாவாகிய ஜடத்திலிருந்து உற்பத்தியானது கொண்டு பிரம்மாவுக்கு நாவு மகளாயிற்று. இதனாலாகும் பிரம்மாவுக்கு மகள் சரஸ்வதி என்று சொல்ல காரணம். பிரம்மாவிற்கு சம்சாரம், அதாவது மனைவி சரஸ்வதி என்று சொல்ல காரணம், தான் தன்னுடைய மகளாகிய சரஸ்வதியை கொண்டு வேலைகளை செய்விக்கின்றதனால் ஆகும். நமக்கெல்லாம் பெண் குழந்தைகள் இருக்கின்றதல்லவா? நாமும் அந்த குழந்தைகளை கொண்டு வேலைகளை செய்விக்கிறது உண்டல்லவா? அப்பொழுது அவர் நமக்கு மனைவியாகுமா? நாம் நம்முடைய குழந்தைகளை கொண்டு வேலைகளை செய்விக்கின்ற பிரகாரம் அல்ல, பிரம்மா தன்னுடைய மகளை கொண்டு வேலைகளை செய்விக்கின்றது. பிரம்மா தன்னுடைய மகளை புணர்ச்சி செய்ய
செய்தாகும் வேலைகளை செய்விக்கிறது. அது எப்படி என்றால், நாம் தூங்கும் சமயத்தில் நமக்கு யாதொரு சப்தமும் உண்டாக்குவதற்கோ கேட்பதற்கோ முடிகின்றதுண்டா? முடிகிறதில்லை. அது என்ன காரணம்? நான் என்கிற நிலைமை இல்லாதது கொண்டு. தவிர ஒரு கையை மாத்திரம் வீசினால் சப்தம் உண்டாகுமா? உண்டாகாது. இப்பொழுது நாம் தூங்குவதனால் நான் என்ற நிலைமையும் இல்லை. அப்பொழுது யாதொரு சப்தமும் உண்டாக்க முடிகிறதும் இல்லை. தூக்கம் பிடித்த பொழுது நான் என்கிற நிலைமை உண்டாகின்றது. அந்த நான் என்கிற நிலைமையாகும் அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா. அந்த அகங்காரமாயிருக்கிற பிரம்மா தன்னிலிருந்து உண்டாகிய தன்னுடைய மகளாயிருக்கிற நாவை புணர்ச்சி செய்து சப்தம் உண்டாக்கி பேச்சாயிருக்கிற வேலைக்கு உபயோகிக்கிறது. இது கொண்டாகும் பிரம்மாவிற்கு சரஸ்வதி சம்சாரம், அதாவது மனைவி என்று சொல்லுகிறது. சம்யோகம், அதாவது புணர்ச்சி எப்படி என்றால், நான் என்கிற அகங்காரம் இல்லாதிருந்தால் நாவிற்கு யாதொரு சப்தத்தையும் உண்டாக்க முடிகின்றதில்லை. நான் என்கிற அகங்காரம் உண்டாகும் பொழுது தன்னுடைய மகளாகிற நாவுடன் சேருகிறது. அந்த சேர்க்கையே சம்யோகம், அதாவது புணர்ச்சி. சம்யோகம் என்றால் சம் பிளஸ் யோகம். சம் அது அல்லது அவள், யோகம் பிளஸ் சேர்க்கை, அவளோடு சேருகிறது. அப்பொழுது அகங்காரமாய் இருக்கிற நான் நாவுடன் சேர்ந்து அந்த நாவினை மேலும் கீழும் தட்டி சப்தமுண்டாக்கி பேச்சாயிருக்கிற தொழிலை உண்டாக்குகின்றது. இதனால்தான் பிரம்மாவிற்கு சரஸ்வதி மனைவி என்று சொல்லுவது. தாய் என்று சொல்வதற்கு காரணம் ஏனென்றால் சப்தம் இல்லாவிட்டால் யாதொன்றும் இல்லை. சப்தம் இல்லை என்றால் நான் என்கிற நிலைமையும் இல்லை. அது எவ்விதம் என்றால், நாம் தூங்கும் போது நமக்கு சப்தம் கேட்பதற்கோ சப்தம் உண்டாக்குவதற்கோ முடிகிறதில்லை. எப்பொழுது சப்தம் தட்டுகின்றதோ அப்பொழுது தூக்கம் தெளிகின்றது. அப்பொழுதாகும் நான் என்கிற நிலைமை உண்டாகிறது. அந்த நான் என்கிற நிலைமை எவ்விடமிருந்து உண்டாகின்றது? சப்தத்திலிருந்து உண்டாகிறது. சப்தத்திலிருந்து நான் உண்டான பொழுது எனக்கு சப்தம் யாராகின்றது? தாயாராகின்றது. அது கொண்டாகும் சரஸ்வதி பிரம்மாவிற்கு தாய் என்று சொல்ல காரணம். பிரம்மாவிற்கு சரஸ்வதி சகோதரி, அதாவது தங்கை என்று சொல்வதற்கு காரணம், சப்தத்திலிருந்து நான் முதலில் உண்டாகி அதன் பிறகே சப்தம் உண்டாகியது. அப்பொழுது சப்தம் உண்டாக்குவதற்கு முன்பு நான் உண்டானது. அதன் பிறகு ஸ்திரீயாகிய சப்தமும் தன்னிலிருந்து உண்டானது. ஆனதினால் முதலில் நானும் அதற்கு பின் தன்னிலிருந்து சப்தமாகிய ஸ்திரீயும் உண்டானது கொண்டு அந்த ஸ்திரீ எனக்கு யாராகின்றது? சகோதரி ஆகின்றது. ஆகையினால் நான் என்ற நிலைமை முதலில் உண்டாயிற்று. அதன் பிறகு சப்தமாகிய ஸ்திரீ உண்டானதினால் தன் கூட பிறந்தவள் சகோதரி என்றாயிற்று. இதனால்தான் பிரம்மாவிற்கு சகோதரி சரஸ்வதி என்று சொல்லி வருகிறது. அதுகொண்டு முன் சொல்லிய முறையிலாகும் பிரம்மாவினுடையவும் சரஸ்வதியினுடையவும் நிலைமைகள். இதனாலாகும் வேத சாஸ்திராதிகளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. அவைகளுடைய உண்மை தத்துவத்தை அறியாமல் உலகத்தில் ஜனங்கள் இன்னின்னவைகள் தப்பிதம் என்று கொள்ளாமலும் நியாய அநியாயங்களை ஆலோசிக்காமலும் யாதொரு கேவலமும் இல்லாமல் நான் பண்டிதன், எனக்கு பண்டித பட்டம் கிடைக்க வேண்டுமென்று அபிமானித்தும் அகங்கரித்தும் ஏதாகிலும் சொல்லி அட்டகசித்தும் கொண்டிருக்கிறார்கள். அதனால் மேல் சொல்லிய விதத்திலாகும் பிரம்மாவனுடையவும் சரஸ்வதியினுடையவும் உற்பத்தி அது மனதிலிருந்து உற்பத்தியானதாகும். அந்த மனமாகும் விஷ்ணு, அந்த விஷ்ணுவிலிருந்தாகும் விஸ்வம், அதாவது உலகு உண்டானது. அந்த விஷ்ணுவாயிருக்கிற மனமாகும் விஸ்வத்தை, அதாவது உலகத்தை பறித்து, அதாவது தாங்கி கொண்டிருக்கிறது.
அதனால் விஷ்ணுவிற்கு விஸ்வம்பரன் என்று பெயர் உண்டாயிற்று. விஸ்வம் என்பது உலகு. இந்த உலகம் மனதாகிய விஷ்ணு இல்லையேல் உண்டாகிறதில்லை. அது எப்படி என்றால், ஒருவன் தூங்குகிறான் என்று சொல்லும் சமயம் அவருக்கு விஸ்வம், அதாவது உலகு இல்லை. எப்பொழுது தூக்கம் விழுகின்றதோ அப்பொழுது மனதாகிற விஷ்ணு முட்டை வடிவமாக வெளியில் வருகிறது. அப்பொழுது விஸ்வமாயிருக்கிற உலகு உண்டாகிறது. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.